ஹாய், நான் மேகலா. குலதெய்வ வழிபாடு. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற பழமொழி. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டு திக்கு தெரியாமல் நிற்கும் மக்கள் சொல்கிற வார்த்தை திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைங்கிற பழமொழி. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் 2 வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் வரும் பொழுது எந்த வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மனக்குழப்பம் இருக்கும். 2ல் எதை எடுத்தால் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நம்ம யோசிப்போம். குழப்பம் நிறைந்த கேள்விகள் நிறைந்த சூழ்நிலையில் சரியான முடிவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தி செல்றதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு அமாவாசை திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இல்லைன்னா நம்ம வீட்டிலையே குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்கிறது அமாவாசை திதி அன்னைக்கு செய்கிறது நல்லது. இந்த வருஷம் 2024 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அமாவாசை திதி. வழிபடும் நேரம் மதியம் 3:43 4:43 இந்த வழிபாடை செய்யணும். அமாவாசையில் இருந்து தொடர்ந்து 6 நாள் வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு தீபம் மட்டும்தான் ஏற்றணும். மொதல் நாள் ஒரு தீபம், 2 நாள் 2 தீபம்னு சொல்லி 6 நாள் 6 தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு 6 மண் அகல் விளக்கு முதலையே வாங்கி வச்சுட்டு அந்த மண் அகல் விளக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றணும். ஒரு பழத்தில் ஒரு தீபம் தான் ஏற்றணும். எலுமிச்சம்பழத்தில் இழுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். குலதெய்வத்தோட பெயர் தெரிஞ்சிச்சுன்னா குலதெய்வத்தோட பெயரை சொல்லி ஓம் நமகன்னு சொல்லணும். குலதெய்வ பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி 6 நாளுமே 108 தடவை சொல்லி நம்மளோட கோரிக்கைகளை சொல்லணும். இந்த மாதிரி இந்த 2 பிரச்சனை, இந்த 2 விஷயம் இருக்குது, இந்த 2ல் எதை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கிட்ட கேட்கணும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் 6 நாளையில் உங்களுக்கு 2ல் எது தேர்ந்தெடுக்கணுமோ அதை குலதெய்வமே தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கும். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.